வாயிலே புண் இருந்தாலும், இரைப்பையிலே புண் இருந்தாலும், உணவு குழாயிலே புண் இருந்தாலும் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரும், சீரணத்தன்மை குறைவாக இருக்கும். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒருவருக்கு தொடர்ச்சியாக வாயிலே புண் இருக்குமாயானால் வாய் புற்றுநோய், நாக்கு புற்றுநோய், தொண்டை புற்றுநோய் போன்றவைகள் வருவதற்கு சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்கின்ற அந்த புண் ஆறாமல் நீண்ட நாட்கள் இருக்குமேயானால் அதுவே அல்சராக உண்டாகி அல்சர் தொடரும் பொழுது கேன்சராக மாறுவதற்கும் வாய்ப்புண்டு. வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அலோபதி மருந்து எடுக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருந்தாலும் அந்த புண்கள் வராமல் தடுத்து கொள்வதற்கு எங்களிடம் வந்து குணமான பிறகு அந்த புண்கள் மீண்டும் மீண்டும் வராமல் தடுத்து கொள்வதற்கு அதிலே மஞ்சள் பொடியை போட்டு தாளித்து சாப்பிடுவது உங்களுடைய புண்களை வேகமாக குணமாக்கும். பலவிதமான நோய்கள் வராமல், குறிப்பாக கொழுப்பு அதிகமாக சேர்ந்த நோய் வராமல் நீங்கள் தடுத்து கொண்டு ஹெல்த் கஃபே யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு பண்ருட்டி ஆரோக்கியம் ஹாஸ்பிட்டலின் நிறுவனரும் மருத்துவருமான மருத்துவர் ஐயனாரின் அன்பு கலந்த வணக்கம். இந்த பதிவிலே நாம் புண்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். புண்கள் என்றாலே சாதாரணமாக அடிபட்டால் வர்ற புண்ணை பற்றி பார்க்கல. நாம் வாயிலிருந்து ஆசனவாய் வரை உள்ள புண்கள் உள்ளது. அந்த புண்களின் வீரியங்கள், அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். முதலில் வாயில் உண்டாகின்ற புண். வாய்ப்புண் நீண்ட நாள் இருந்தாலும் வாய் துர்நாற்றம் வரும். உணவு குழாயிலே புண்கள், வாய்ப்புண் உணவு குழலுக்கும் இரைப்பைக்கும் இடையிலே உண்டாகின்ற புண், இரைப்பைக்கும் சிறுகுடலுக்கும் இடையிலே உண்டாகின்ற புண், மலக்குடலில் உண்டாகின்ற புண், ஆசனவாயிலே உண்டாகின்ற புண். இவைகளிலேயே ஒவ்வொன்றிலும் கிரானிக், அக்யூட் இது போன்ற பல வகைகள் உண்டு. மொத்தத்திற்கு நாம் புண்கள் என்ற வகையிலே இதை பார்த்து கொள்வோம். திரும்பவும் கூறுகிறேன், வாயிலிருந்து ஆசனவாய் வரை உங்களுக்கு எந்த இடத்தில் புண்கள் உண்டாகி இருந்தாலும் அத்தனை வகை புண்களையும் நாங்கள் சிகிச்சை கொடுத்து உங்களுக்கு குணமாக்கி தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது வாயிலே புண் இருந்தாலும், இரைப்பையிலே புண் இருந்தாலும், உணவு குழாயிலே புண் இருந்தாலும் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரும், சீரணத்தன்மை குறைவாக இருக்கும். மலம் கழிக்கின்ற போதோ அல்லது நீங்கள் எச்சிலை துப்பும் பொழுதோ இரத்தம் வெளியே வந்து உங்களுக்கு அச்சத்தை உண்டாக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. புண்கள் காரமான உணவுகளை எடுத்துக்கொள்வதாலும் உண்டாகும். இது ஒரு காரணம். அதிகமான மசாலா ஐட்டங்களை எடுத்துக்கொள்வது, பேக்கரி ஐட்டங்களை எடுத்துக்கொள்வது, ஜீரணமாகாமல் அடுத்த உணவை எடுத்துக்கொள்வது, இடையிடையே நொறுக்கு தீனிகளை உண்பது, போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காமல் இருப்பது, தூக்கமில்லாமல் இருப்பது என்று தங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். இதுபோல் எந்த வகையிலே புண்கள் உண்டாகி நீண்ட நாட்கள் இருக்குமேயானால் அது அந்தந்த இடத்திலே புற்றுநோயை உண்டாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒருவருக்கு தொடர்ச்சியாக வாயிலே புண் இருக்குமாயானால் வாய் புற்றுநோய், நாக்கு புற்றுநோய், தொண்டை புற்றுநோய் போன்றவைகள் வருவதற்கு வாய்ப்பு நிரம்பவே உள்ளது. உணவு குழாயிலே புண்கள் இருந்தாலும் உணவு குழாயிலே உங்களுக்கு புற்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இரைப்பையில் இருந்தாலும் அதுபோல தான் இரைப்பை புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மலக்குடலிலேயும் புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே புண்கள் உங்களுக்கு உண்டாகி ஒரு 3 மாதத்திற்கு மேல் அது நீடிக்குமேயானால் உடனடியாக தக்க மருத்துவரை அணுகி, தாங்கள் ஆரம்ப நிலையிலே போனால் அலோபதி மருத்துவத்திலும் புண்களை குணமாக்குவார்கள். இதில் எனக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் நீண்ட நாட்களுக்கு நீங்கள் பல வியாதிகளுக்கு மருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது
அதுவே புண்களை உண்டாக்கும், குடல்களில் புண்களை உண்டாக்கும். அதனால் எந்த வியாதியும் வறுமையானால் நீங்கள் உடனடியாக சிகிச்சை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து வெளியே வருவது உங்களுக்கு புற்றுநோய் உண்டாகாமல் இருப்பதற்கும் உடலிலே பல அசௌகரிய குறைபாடுகள் உண்டாகாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குடல் பிரச்சனைகள், அதாவது சரியான ஜீரணத்திறன் இல்லாத போதும் இரைப்பையில் ஜீரணிப்பதற்காக சுரக்கப்படுகின்ற அமிலங்கள் எது கழித்து வாய் வரை உணவுக்குழல் மூலமாக வாய் வரை வரும்பொழுதும் கேஸ்ட்ரிக் அல்சர் என்பார்கள். இதையெல்லாம் இது மாதிரி எந்த காரணங்கள் இருந்தாலும் உரிய சிகிச்சை உடனே எடுத்துக்கொள்வது நல்லது. இல்லாவிட்டால் அது நீண்ட நாட்கள் இருக்கும்பொழுது கேன்சராக புற்றுநோயாக உருவாவதற்கு வாய்ப்பு நிரம்பவே உண்டு. உணவை விழுங்கும் பொழுது எரிச்சல் உண்டாகும். சில பேருக்கு அந்த உணவு தேங்குகின்ற ஒரு நிலை கூட உண்டாகும். இது போன்ற நிலைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்கின்ற அந்த புண் ஆறாமல் நீண்ட நாட்கள் இருக்குமேயானால் அதுவே அல்சராக உண்டாகி அல்சர் தொடரும் பொழுது கேன்சராக மாறுவதற்கும் வாய்ப்புண்டு. எனவே அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்கள் அதிகபட்சமாக சொல்கிறேன் 3 மாதத்திற்குள் அந்த புண் ஆறும்படியாக பார்த்து கொள்வது நல்லது. சர்க்கரை வியாதிக்கோ அல்லது பிபிக்கோ அல்லது இதய நோய், கல்லீரல் நோய் போன்றவைகளுக்கு நீண்ட நாட்கள் மருந்து எடுத்துக்கொள்பவர்களுக்கும் புண்கள் அந்தந்த இடத்தில் பொதுவாக வாயிலிருந்து அவர்களுக்கும் இரைப்பை ஆசனவாய் வரை புண்கள் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த புண்களே நாளடைவில் கேன்சராக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்படி மருந்து எடுத்துக்கொள்பவர்கள் உங்கள் உடல் சூடாகும்படி, அதிக சூடாகும்படி இல்லாமல் தேவையான உடலை குளிர்விக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. கொழுப்பு உடலிலே அதிகம் உள்ளவர்கள் உறையும் தன்மை கொண்ட நெய், தேங்காய் எண்ணெய் போன்றவைகளை தவிர்த்து கொள்வது நல்லது. கொழுப்பு இல்லாதவர்கள் இடையிடையே நெய் அளவாக சேர்த்து கொள்வது உங்களுக்கு புண்கள் வராமலும் தடுத்து உதவி செய்யும். அந்த புண்கள் உண்டாவதால் வருகின்ற மற்ற நோய்கள் வராமலும் நீங்கள் தடுத்து கொள்ளலாம். உணவு குழாயிலே புண்கள் உண்டாகி அது நீண்ட நாட்கள் தொடரும் பொழுது உணவு குழாயிலே வீக்கம் ஏற்பட்டு உணவு குழாய்க்கு குறுகும் நிலை உண்டாகலாம். இந்த நிலை உருவாகும் பொழுது உணவு தேங்குகின்ற ஒரு தன்மை வரும். பாதிக்கப்பட்டவர்களுக்குத்தான் தெரியும் நாம் எந்த வகை புண்ணால், மவுத் அல்சரா, டியோடின் அல்சரா, அல்சரா, ஈசோபாகல் அல்சரா, இது போன்ற கேஸ்ட்ரிக் அல்சரா, இது போன்ற எந்த வகையால் தாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் வேறு நோய்களுக்காக அலோபதி மருந்துகளை எடுத்துக்கொண்டிருந்தாலும் அந்த வகை அல்சரை புண்களை நாங்கள் எங்களது மருந்தையும் கொடுத்து சரியாக்கி தருவோம். உதாரணமாக சர்க்கரை நோய்க்கோ பிபிக்கோ நீங்கள் நீண்ட நாள் மருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள், அதனால் புண்ணு உண்டாகிறது என்றாலும் அலோபதி மருந்துக்கும் நாங்கள் கொடுக்குற மருந்துக்கும் 1 மணி நேர இடைவெளி விட்டு கொள்வீர்களேயானால் அந்த புண்களும் உங்களுக்கு குணமாகும். நாங்கள் கொடுக்கின்ற ஆலோசனைகள் நீங்கள் கடைபிடிப்பீர்களே ஆனால் அந்த மருந்துகள் எடுத்துக்கொள்வதால் உண்டாகும் புண்களையும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அலோபதி மருந்து எடுக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருந்தாலும் அந்த புண்கள் வராமல் தடுத்து கொள்வதற்கு எங்களிடம் வந்து குணமான பிறகு அந்த புண்கள் மீண்டும் மீண்டும் வராமல் தடுத்து கொள்வதற்கு நாங்கள் ஆலோசனைகள் வழங்குவோம். அந்த ஆலோசனைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களே ஆனால் வாழ்நாள் முழுவதும் உடலின் உள்பகுதியிலே எந்த புண்ணும் வராமல் நீங்கள் தடுத்து நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக வாழலாம். இயல்பாக ஒன்றை சொல்லிவிடுகிறேன். பொதுவாக பாக்கெட் பால் இல்லாமல் கறந்த பசும்பால், இதில் மோர், வெண்ணெய் எடுத்த மோர் இடையிடையே சாப்பிடுவீர்களேனால்
உங்களுக்கு குடல் புண் வராமல் தடுக்கின்ற ஆற்றல் மோருக்கு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் அளவாக சாப்பிட்டு இடையிடையே மோர் மட்டும் சாப்பிடுவீர்களேயானால் சர்க்கரை வியாதி கட்டுப்படும். உரிய உணவு பழக்கத்தோடு நீண்ட நாட்கள் மோர் எடுத்துக்கொள்கிற பழக்கத்தை கையாள்வீர்களேயானால் உங்களுக்கு சர்க்கரை நோயே குணமாவதற்கு வாய்ப்பு உண்டு. இது நீங்கள் கேட்பதற்கு சற்று ஆச்சரியமாக இருக்கலாம். மோருக்கு புண்ணாற்றும் தன்மையும் உண்டு, சர்க்கரை வியாதியை குறைக்கின்ற தன்மையும் உண்டு. எனவே பாக்கெட் பால் இல்லாத மோர் தயாரித்து இடையிடையே சாப்பிடுவது மிகவும் நல்லது. அதிலே மஞ்சள் பொடியை போட்டு தாளித்து சாப்பிடுவது உங்களுடைய புண்களை வேகமாக குணமாக்கும். பலவிதமான நோய்கள் வராமல், குறிப்பாக கொழுப்பு அதிகமாக சேர்ந்த நோய் வராமல் நீங்கள் தடுத்து கொண்டு நன்றாகவே வாழலாம். நான் முன் சொன்னது போல் குறிப்பிட்ட எந்த வகை அல்சராக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொண்டு ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலை 10:30 மணியிலிருந்து மாலை 6 மணிக்குள் தொடர்பு கொண்டு முன்பதிவு பெற்று வந்து சிகிச்சை பெற்று குணமாகி நலமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.